வணக்கம். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்த பசங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவில் செஞ்ச சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் அரைச்சி விட்டு வேறு எந்த ஒரு காய்கறியும் சேர்த்துக்காமல் ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு சுடு தண்ணி, அது கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துக்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அப்படி தான். அப்புறம் சப்பாத்திக்கு எப்படி தேய்ச்சி போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான ராகி சப்பாத்தி தயாராகிடும். ஈரப்பதம் இருக்கும்போதே போட்டுடுங்க. ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பிணைஞ்ச உடனே எடுத்து போட்டுடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான ராகி சப்பாத்தி தயாராகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.